வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது மூங் தால் பக்கோடா. இது வந்து போண்டா மாதிரி தான், ஆனால் இது பக்கோடா சொல்லுவாங்க. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மூங் தால் பக்கோடானா எல்லாருக்கும் வந்து விசேஷமான ஒரு ப்ரிப்பரேஷன், எல்லாருக்கும் பிடிக்கும். பர்டிகுலராக இந்த குஜராத்தி, இந்த ஜெயின் ஃபுட் சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ட்ரை பண்ணும்போது வெங்காயம்லாம் போடாமல் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மூங் தால் பக்கோடா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக பக்கோடானா வெங்காய பக்கோடா, முதிரி பக்கோடா, அப்படி இல்லைனா வேர்க்கடலை பக்கோடா, இந்த மாதிரி தான் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா பஜ்ஜி வகையில் சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பாசி பருப்பு ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மூங் தால் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு 1 கப்பு, அரிசி மாவு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2 நம்பர், பொடிசா நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடிசா நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த பாசி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அரைக்கணும். அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணலான்னா அதிகமான தண்ணி தேவையில்லை. அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் மட்டும் போதும். அதிகமான தண்ணி போடாதீங்க. நான் யூஸ் பண்ணது அதிகமான குவான்டிட்டி, அதில் தண்ணி இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது 1 கப்பு பாசி பருப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன். நல்லா ஊறுச்சுன்னா அது கூட தேவையில்லை. நீங்கள் பக்குவமாக பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்த பிறகு இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் 2 நம்பர் சொல்லிப்பேன். நீங்கள் வேணால் இன்னொரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமான குவான்டிட்டி பண்ண வேண்டாம். இதுக்கு பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் குக்கிங் சோடா, பெருங்காயம். இந்த குக்கிங் சோடா எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, இந்த பாசி பருப்பு பக்கோடா வந்து ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்டாக வராமல் இருக்க தான் சாஃப்ட்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குக்கிங் சோடா போட்டிருக்கோம். இப்போது உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன், அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்காக இந்த பாசி பருப்பில் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னா காரணம் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக இந்த பாசி பருப்பை அரைச்சி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அரிசி மாவு அதிகமான குவான்டிட்டி போட்டால் டேஸ்ட் மாறும். அதனால தான் 1 கப்புக்கு வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடணும்னு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது. 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பாசிப்பருப்பு பக்கோடா ரெடி. அதே டைமில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் சூடாக இருக்கட்டும். நீங்கள் எப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம் அந்த டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக கோல்டு ப்ரௌன் கலர் வரும். அதே டைமில் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கலர் மேலே வந்துடும், உள்ளே வேகாது. எப்போவுமே பருப்பு வகையை ஃப்ரை பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன் கேட்டிங்கன்னா, மேலே கலர் வரும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் வேகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டான சூடில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான மூங் தால் பக்கோடா ரெடி. என்னங்க, இந்த மூங் தால் பக்கோடா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி செஞ்சுருக்கோம். ஈவினிங்கில் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே அந்த பால்கனியில் உட்காந்து இந்த பக்கோடாவோட சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அதனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். பாய்.